கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஹாய், வெல்கம் டு மை vlog. இன்றைக்கி நாங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்து எங்கள் வீட்டில் புரட்டாசி சனிக்கிழமை எப்படி கும்பிட்டோன்றது தான் பார்க்க போகிறோம். சமையல் வேலைலாம் இருந்துச்சு, பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நானாவும் சேர்ந்து தான் சமைச்சோம். பக்காவாக அம்மா காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கோலெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நான் குக்கிங்க்கு மட்டும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் மெனு இது தான்: வடை, பாயாசம், பொரியல், ரசம், சாம்பார், ரைஸு, சக்கரை பொங்கல், பாயாசம் எல்லாமே பண்ணியாச்சு. இந்த பெயிண்டிங் வேலை எங்கள் அப்பா பண்ணிகிட்ருக்காருல, இது வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வழக்கம். பூஜை ரூமில் வந்து இந்த மாதிரி அவரை இலை இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாதிரி வாலில் எழுதி அந்த நாமம்லாம் போட்டு அதில் அப்புறம் கற்பூரம் பூவெல்லாம் வச்சு எரிய விடுவோம். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்ப மரம் இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு ஏதாவது எந்த பூஜைனாலும் ரெகுலராக பூஜை பண்ணுவோம். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்பாவுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் தான் பண்ணுவோம். பொங்கல், தீபாவளி எல்லாமே இங்கே தான், இந்த இடத்துல தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். சிலருக்கு வில்லேஜில் இருக்கவங்களாம் தெரியும் இந்த மாதிரிலாம் எதுக்கு வைக்கிறாங்க, ஏன் கும்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வரத்துக்குள்ள அம்மா சாம்பிராணி முகம்லாம் போட்டு வீடியோ வாசனையாக. நான் வேறு ஊரில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் ஆகட்டும் எதுவுமே இந்த அளவுக்கு அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் நாம போடுற ஈவெண்ட் அப்பா லைனாக எல்லாருக்கும் வந்து நாம போட்டுட்டு இருந்தாரு. எனக்கு, தம்பிக்கு, பாப்பாவுக்கு கூட போட்டுட்டு இருந்தாரு. அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு தான் லீவ் இல்லைன்னு வரல, மற்றபடி அவள் மட்டும் தான் மிஸ்ஸிங். எல்லாருமே நாம போட்டு ரெடி ஆகிட்டோம். பாருங்கள், பாப்பா கூட போட்டுட்டு இருந்தேன், வந்து தம்பி பார்த்துட்டு இருந்தான். எங்கள் வீட்டில் வந்து அதாவது நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் செலிப்ரேட் பண்ணது இது என் ஹஸ்பண்ட், நான் லாஸ்ட் இயர். இது அதுக்கு முன்னாடி வருஷம் யாஷ் குழந்தையா இருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பெஷல் கோலம் ஒன்று போடுவாங்க அம்மா. ஸ்பெஷல் கோலம் எதுக்குன்னா, தனியாக இங்கே தண்ணி தெளித்து கோலம் போட்டு இதில் தான் வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் தான் சூரிய பகவான் கும்பிட்டுட்டு அப்புறம் தான் போவோம். பிளேட்லாம் ரெடி, இந்த பிளேட்டை வெளியே வச்சு கும்பிட போகிறோம். லாஸ்ட்டாக எனக்கு வச்சாச்சு. ஒரு செல்ஃபீஸ் சின்ன மொமெண்ட் மாதிரி எடுத்தாச்சு. யாஷ்க்கு ரொம்ப பசி, என் வாழை இலையில் அவர் சாப்பிட்டதே இல்லை. இங்கே வந்து பார்த்து டெம்ட்டாக எனக்கு வாழை இலையில் வேணும்னு சொல்லி உட்காந்தாச்சு. எல்லாமே ரெடி, கெட் செட் கோ ஃபார் த பூஜை. எல்லாம் விளக்கு மாவுலேருந்து, குத்து விளக்குலேருந்து, படையிலேருந்து எல்லாமே போட்டு ரெடி ஆகிடுச்சு. அம்மாவும் நானும் குட்டி பிரேக் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், அப்பா தான் வந்து எல்லாமே பண்ணுவார். ஊதுவத்தி, கற்பூரம் எல்லாமே காட்டி தேங்காய்லாம் உடச்சிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லுவீங்களா, இல்லை நீங்கள் எப்படி புரட்டாசி கும்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து முன்னாடி நான் vlogல ஆரம்பத்தில் காட்டினேன் இல்லை, அந்த மாதிரி தான் நாங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு படிக்கட்டுலையும் இந்த மாதிரி கற்பூரம் வச்சுட்டு தான் உள்ளே போவோம். அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளேயும் போயிட்டு அந்த வாலில் கற்பூரம் கொளுத்துவாங்கன்னு சொன்னால, ஸோ இந்த மாதிரி தான் வால்லேயே வந்து கற்பூரம் ஸ்டிக் பண்ணி இந்த மாதிரி எரிய வச்சோம். அது அந்த நார்மல் ஷேப்பில் வரும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான், பட் என் ஹஸ்பண்ட் வீட்டில் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் எப்படி இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசியில் இந்த மாதிரி படையெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வழக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீப் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். லாஸ்ட்டாக நாங்கள் செஞ்ச மெனுவெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் புரட்டாசி vlog.